இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைனான்சியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னா பிரிக்ஸ்ன்றது 5 நாடுகளுக்கு கொண்டது ஒரு கட்டமைப்பு. அதில் ஃபைனான்சியல் என்னது? நிதி. ஃபைனான்ஸ்னது பைசா தானே. அப்போ ஆர்கிடெக்சர்னது ஒரு கட்டமைப்பு. கட்டமைப்புனா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கீங்க ரைட்டா, ஒரு நிதியை கட்டமைக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மாவை ரைட்டா. இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இது இந்த சம்பளம் வாங்குறாங்க, அப்பா அம்மா சம்பளம் வாங்குறாங்க, அப்போ குழந்தைகளுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், காய்கறிகளுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி தான் இந்த பிரிக்ஸ் நாடுகளில் ஒரு கட்டமைப்பு பண்ணுகிறது ரைட்டா. இதில் 5 நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பு செய்கிறது. இதில் ஃபினான்ஸ்னால் நிதி ரைட்டா. அப்போ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா இதுதான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். எது இப்போ இந்த ஒரு பேங்கை நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எது யாருக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னால், அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக, அதாவது US டாலரை பயன்படுத்தக்கூடாது. இந்த 5 நாடுகளுக்கு நடுவில் வர்த்தகம் பண்ணும்போது, வர்த்தகம்னா ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணவோ இறக்குமதி பண்ணவோ இந்த 5 நாடுகளுக்குள்ள நம்ம ஒரு US டாலரை பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்காவோட நோட்டை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஆரம்பிச்சிருக்கோம் ரைட்டா. அப்போது ஏற்கனவே உலகத்திலேயும் அமெரிக்கா டாலரை பயன்படுத்தாமல் ஏற்றுமதி இறக்குமதியே செய்ய முடியாது ரைட்டா. ஆனால் இந்த பிரிக்ஸு அது இல்லாமலேயுமே இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற ஒரு பொருளை சீனாவுக்கு, ஆனால் அமெரிக்க டாலர் தான் நம்ம பயன்படுத்தும். ஏன்னா அதை கட்டித்தான் நம்ம ஏற்றுமதி பண்ணணும், அதேமாதிரி இறக்குமதியும் பண்ணணும். ஆனால் அது இல்லாமல் இந்தியா ரூபாயை பயன்படுத்தி நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், சீன ரூபாயை பயன்படுத்தி நம்மளுக்கு இறக்குமதியும் பண்ணலாம். அதேமாரி இந்த 5 நாடுகளுக்குள்ளாக அதை தான் சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டமைப்பு ரைட்டா. அப்போ எவ்வாறாக நடந்தது? த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இது உருவாக்குறாங்க. இஸ் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட். அப்போ மல்டிலேட்ரல்னா பலதுறை வங்கின்னு வளர்ச்சின்னு அர்த்தம் ரைட்டா. மல்டிலேட்ரல் அப்படின்னா பல துறைகளில், அப்படின்னா ஏற்கனவே ஒரு லேட்ரல்னு சொல்லுவோம். லேட்டர்னால் ஒரு துறை ரைட்டா. லேட்ரல்னால் ஒன்றை சார்ந்து இருக்கிறது, மல்டினா பலதை சார்ந்து இருக்கிறது. அப்படின்னா இந்த வங்கியானது பல துறைகள் சார்ந்து இருக்கிற ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டாக வளர்ச்சி வங்கி ஆகும் ரைட்டா. இட்ஸ் பிரைமரி. அப்போ இதனோட பிரைமரினா முதல்னு தான், ஆரம்ப கட்ட ரைட்டா. இட்ஸ் பிரைமரினா ஆரம்ப கட்ட. ஃபோக்கஸ் குறிக்கோள். ஃபோக்கஸ்னால் குறிக்கோள் என்ன பண்ணுறாங்க. இட்ஸ் பிரைமரி ஃபோக்கஸ்னால் பிரைமரி ஆரம்ப கட்ட. இந்த பேங்கோட ஆரம்ப கட்ட ஃபோக்கஸ் குறிக்கோள் என்னவென்றால் இருக்கிறது. இருக்கிறது எவ்வாறாக? லெண்டிங் அப்படின்னு. லெண்டிங் என்னது? கடன் கொடுத்தல். இந்த பேங்க் கடன் கொடுக்குது. யாருக்குன்னு பார்க்கலாம். லெண்டிங் கடன் கொடுக்குறது ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு. நாட்டில் உள்ள உள்கட்டமைப்புன்னு நான் முதல்ல ஏற்கனவே 10 டைம் சொல்லியிருக்கேன். உள்கட்டமைப்புனா அதில் மின்சாரம் வரும், வீடுகளை சரி பண்ணலாம், தோட்டங்களை எல்லாத்தையும் சரி பண்ணலாம் ரைட்டா. அதான் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இவைகள் கடன் வழங்குகின்றன ரைட்டா என்று சொல்லப்படுகிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு இட்ஸ் எய்ம்ஸ். இதனோட முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் டு கண்ட்ரிபியூட் பங்கு வைக்கிறது. பங்கு வைக்கிறது செயல்படுகிறது. நீ ஆக்சுவல் மீனிங் இங்கிலீஷில் கண்ட்ரிபியூட்னா பங்கு வைக்கிறது அர்த்தம். பங்கு வைக்கிறது தான். யுவர் பேரண்ட்ஸ் கண்ட்ரிபியூட் யுவர் சைல்டு அப்படின்னா அவங்க அப்பா அம்மாக்கள் பங்கு வகிக்கிறார்கள். எதுக்கு? குழந்தைகளுக்காக. என்ன மீனிங்? குழந்தைகளின் வளர்ச்சியில் பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னா செயல்படுகிறார்கள்னா மீனிங் ரைட்டா. அப்போ இந்த பேங்க் செயல்படுகிறது டு டெவலப்மெண்ட் பிளான்ஸ். டெவலப்மெண்ட்னா முன்னேற்ற திட்டங்களுக்கு. என்ன திட்டங்களுக்கு? முன்னேற்ற திட்டங்கள் எஸ்டாப்ளிஷ்டு நேஷனல்னா அதாவது ஒரு நாட்டை சார்ந்தோ 5 நாடுகள் ரைட்டா. நேஷனலி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு நாட்டை சார்ந்து அதோட முன்னேற்ற திட்டங்களுக்கு இவைகள் செயல்படுகின்றன சொல்கிறான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு எவ்வாறாக ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்களை வகுத்து ரைட்டா. அப்போ இந்த நாடுகள் ஒரு திட்டங்களை வகுத்து அதில் கடன் கொடுக்குறது ரைட்டா. இந்த பேங்க் எந்த பேங்கு? 5 நாடுகளால் உண்டாக்கப்பட்ட இந்த பேங்கு கடன் கொடுக்குறது 5 நாடுக்கும் ரைட்டா. நீ வளர்ச்சி திட்டங்களை செய்யணும்னு சொல்கிறது ரைட்டா. அதுதான் சொல்கிறான். அது நேஷனலி ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கடுத்தது தேட்டார் அவைகள் இருக்கின்றன. சோசியலி அவர் எவ்வாறாக இருக்க வேண்டும்? தேட்டார் அவைகள்
அப்படின்னா எதை குறிக்கிறது? திட்டங்களை குறிக்கிறது. தேட்டுன்றது எதை குறிக்கிறது? அந்த திட்டங்கள் ப்ரொஜெக்ட்ஸ். அப்படின்னா ப்ரொஜெக்ட்ஸ் ஆர் இருக்கின்றன. சோசியல்னா என்ன அர்த்தம்? சமூகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அண்ட் என்வைரன்மெண்டல் சுற்றுப்புற சூழ்நிலை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அண்ட் எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள். அப்படின்னா எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள்னா எக்கனாமிக்கலியாவது பொருளாதார நிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். சஸ்டைனபிள் என்னது? நிலைத்தன்மை. பொருளாதார வீழ்ச்சி இருக்கக்கூடாது, நிலைத்தன்மை வாய்ந்ததாக. எக்கனாமிக்கல் என்னது? பொருளாதாரம். அந்த திட்டங்களில் பொருளாதார நிலைத்தன்மை என்னது? நிலையாக இருக்க வேண்டும், சரிவு இருக்கக்கூடாது. ரைட்டா? அப்போ பொருளாதார நிலைத்தன்மை இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி கடன் வழங்கப்படுகிறது. ரைட்டா? இட் கிவ்ஸ் ப்ரியாரிட்டி. இது முன்னுரிமை வழங்குகிறது. இட்டுன்னு எதை குறிக்குது? அந்த பேங்கை குறிக்குது. இந்த இடத்துல எதை குறிக்குது? இட்டுன்னு எதை குறிக்குது? பேங்கா. கிவ்ஸ்னு வழங்குகிறது. ப்ரியாரிட்டினா முன்னுரிமை. எதற்கு? டு ப்ரொஜெக்ட்ஸ் திட்டங்களுக்கு. எய்ம்டு அட் டெவலப்பிங் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். அப்போ ரினியூவபிள் எனர்ஜி என்னது? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். அப்போ இது எதுக்கு வழங்குகிறது? எதுக்கு ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்குது? இந்த பேங்க் கடனை எதுக்கு கொடுக்குது? கடன் முன்னுரிமையாக கொடுக்குது, முன்னோடியாக கொடுக்குது. எதுக்கு? எந்த திட்டத்துக்குன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ன்னு சொல்லலாம். ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னால் அதாவது புதுப்பிக்கத்தக்க, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு அர்த்தம். ரினியூவபிளாக புதுப்பிக்கத்தக்க எனர்ஜினா ஆற்றல் மூலம்னு அர்த்தம். அப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் என்னது? இப்போ நான் உன் செல்ஃபோனை நீ பயன்படுத்துகிறீங்க இல்லையா? அப்போ உன் ஃபோனே போச்சு அம்மான்னு சொல்கிறீங்க. ஏச்சா, ஃபோன் எதுக்கு போச்சு? பேட்ரி பூரா டவுன் ஆகிடுச்சு, என் ஃபோனு வேலை செய்யலை, சார்ஜ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. அப்போ சார்ஜ் பண்ணுறீங்க, அந்த பேட்ரி சார்ஜ் ஆகுதா? திரும்பி பேட்ரி சார்ஜ் ஆகிடுது, உன் ஃபோன் ஆன் ஆகிடுது. ஏச்சா, அப்போ இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். பேட்டரியில் உள்ள ஆற்றல் திரும்பியும் புதுப்பிக்கிறேன் நீ இது சார்ஜ் பண்ணி. அப்போ இந்த மாதிரி திட்டங்களுக்கு. அப்போ இன்னொன்று இருக்குது. அப்போ புதுப்பிக்கத்தக்க முடியாத ஆற்றல்னு என்னான்னு கேள்வி கேட்கலாம். ரைட், ஓகே. அது என்னென்னா, இப்போ நம்ம செல்ஃபோன் விட்டுருங்க, டார்ச்சில் போடுற ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு வர்றோம், அதில் வாங்கிட்டு போடுறோம் டார்ச்சில். அது முடிஞ்சோடனே அந்த பேட்டரி தூக்கி கீழே போட்டோம். ரைட்டா? கீழே போட்டு இன்னொரு பேட்டரி போடுறோம் இல்லையா? அது புதுப்பிக்க முடியாது. ஏன்னா ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதை திரும்பி சார்ஜ் பண்ண முடியாது. எது சார்ஜ் பண்ண முடியாதோ அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இல்லை. இப்போ சோலார் பேனல் அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அது சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த கண்டிஜென்ட். அப்போ கண்டிஜென்ட்னு என்னது? அவசர காலம்னு அர்த்தம். ரைட்டா? த கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா அதை கண்டிஜென்ட்னு சொன்னால் அவசர காலத்துக்குன்னு ஒரு நிதி வச்சுருப்பாங்க. ரைட்டா? அவசர காலம், கண்டிஜென்ட்னா அவசர காலம். ரிசர்வ் அப்படின்னா ஒதுக்கீடுன்னு அர்த்தம். அக்ரிமெண்ட், அதாவது அரேஞ்ச்மெண்ட்னா ஒதுக்கீடு வைத்துள்ளதுன்னு. அரேஞ்ச்மெண்ட்னா செய்யப்பட்டுள்ளது. இது அவசர காலத்துக்காக வேண்டி. கண்டிஜென்ட்னா அவசர காலத்துக்காக வேண்டி. ரிசர்வ்னா ஒதுக்கீடு. அரேஞ்ச்மெண்ட்னா செய்யப்பட்டுள்ளது. அவசர காலத்துக்கு ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது. இது அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு. ரைட்டா? அப்போ அவசர காலத்துக்காண்டி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஒரு ஏற்பாடானது ஈஸியாக ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொன்னால். ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொன்னால் என்னது? அதாவது ஒரு செயல்பாடு. ரைட்டா? என்ன மாதிரி செயல்பாடு? அது ஈஸி ஃப்ரேம் ஒர்க். அது என்னவாக இருக்குது? ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. எதற்கு? ஃபார் ப்ரொவைடிங். அப்போ அவசர கால நிதின்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? அந்த நிதி எதை அடிப்படையாக வைத்திருக்கு? ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு அடிப்படை. ரைட்டா? அது அடிப்படையாக வைத்து அவசரகால நிதி ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எதற்காக வேண்டி? ப்ரொவைடிங் வழங்க. ரைட்டா? ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு. எதற்கு? எகென்ஸ்ட் குளோபல் லிக்விடிட்டி ப்ரெஷர். அப்படின்னா லிக்விடிட்டின்னு என்னது? அப்போ லிக்விடிட்டின்னா ஒன்றுமே இல்லை, பண நெருக்கடி. அப்போ லிக்விட் அப்படின்னு சொன்னால அசெட்னு ஒன்று இருக்கும், அண்டு லிக்விடுன்னு ஒன்று இருக்கும். அப்போ அசெட் அப்படின்னா இப்போ உங்கள் சொத்து இருக்கு இல்லையா? உங்கள் வீடு, காடு, இதில் அசட்டில் வரும். ரைட்டா? அது ஒரு சொத்து, அதுக்கு ஒரு பண மதிப்பு இருக்கும். ஆனால் லிக்விடிட்டின்னு சொன்னால் உங்கள் பேங்கில் உள்ள பைசா. ரைட்டா? பேங்கில் உள்ள பைசா. ரைட்டா? அது உடனே எடுக்கலாம், உடனே உபயோகப்படுத்தலாம். உங்கள் சொத்தை நீங்கள் உடனே பயன்படுத்த முடியுமா? உங்கள் பேங்கில் பைசாவே இல்லை.
இப்போ உங்கள் வீடு இருக்குது. இப்போ நான் அந்த ரூபாயே இல்லைப்பா பேங்கில். இப்போ என் வீடு இருக்குது. என் வீடு நான் வந்து திடீர்னு பைசா 100 கொடுன்னு சொல்லி என் வீடு சொன்னால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதான் லிக்விடிட்டின்னா பேங்கில் உள்ள பைசா. ரைட்டா? சிம்பிள். அதேமாதிரி அசெட், ASET, அசெட்னா சொத்து. அதில் உடனே பைசா வாங்க முடியும், விற்று தான் வாங்க முடியும். அப்போ லிக்விடிட்டினா பண நெருக்கடி ஏற்படும் போது, லிக்விடிட்டி பர்சன்னா பண நெருக்கடி ஏற்படும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு வழங்குகிறது. எதை எதிர்த்து? எகென்ஸ்ட் குளோபல் லிக்விடிட்டி ப்ரெஷர். அப்படின்னா குளோபல்னு சொன்ன உலகளாவிய பண நெருக்கடி. இது லிக்விட்னா பணம், இந்த இடத்துல பண நெருக்கடி அழுத்தம். இதே பண நெருக்கடி ஏற்படும் போது இந்த வங்கிகள் உதவி செய்கிறது. எது? இந்த 5 நாடுகளுக்கு மட்டும்தான், பாக்கி நாடுகளில். விச் இன்க்ளூட்ஸ் என்னது? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கரன்சி இஷ்யூஸ்னால் விச் இன்க்ளூட்ஸ் என்னது? அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? நாணய விவகாரங்களும் இருக்குது. கரன்சின்னு ரூபாய் சமாச்சாரமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஏன்னா ரூபாயை வழங்குகிறது இல்லையா, அதெல்லாம் விச் இன்க்ளூட்ஸ் ரூபாய் சமாச்சாரம்னு சொல்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பேமெண்ட்ஸ். அப்போ பிரிக்ஸ் எப்படி பேமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? பிரிக்ஸ் பேமெண்ட்னா பிரிக்ஸ் இந்த 5 நாடுகளுக்குள்ள எவ்வாறாக பணம் செலுத்தப்படுகிறது, பணம் செலுத்துகிறார்கள். பிரிக்ஸ் இந்த 5 நாடுகளுக்குள்ள எந்தெந்த இந்த பேங்க் மூலியமாக எவ்வாறாக பணம் வந்து நாடுகளுக்கு செல்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு அதாவது அட் த 2015, அப்போ இந்த வருஷத்தில் அட்டனா இந்த 2015 வருஷத்தில் பிரிக்ஸ் சமிட் என்னது? மாநாடு. சமிட் என்னது? ஒரு மாநாடு. இந்த 5 நாடுகள், இந்த பிரிக்ஸ்னால் இந்த 5 நாடுகளை கொண்ட ஒரு மாநாடு தொடங்கப்பட்டது. பிரிக்ஸ் சமிட் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ். அப்போனா பிரிக்ஸ் சமிட் மினிஸ்டர்ஸ்னால் மந்திரிகள். ரைட்டா? இந்த பிரிக்ஸ் நாடுகளை கொண்ட மந்திரிகளின் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மந்திரிகளின் கூட்டமைப்பு ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ். அப்போ இந்த 5 நாடு ஃப்ரம் எங்கேருந்து? அந்த 5 நாடுகளை கொண்ட மந்திரிகளின் ஒரு இது கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது. இனிஷியேட்டர்னா ஆரம்பிக்கப்பட்டது. அதில் கன்சல்டேஷன், அதாவது கன்சல்டேஷன் ஃபார் எ பேமெண்ட் எகென்ஸ்ட் ஃபார் ஏ பேமெண்ட் எகென்ஸ்ட். பேமெண்ட்னு சொன்னால் செலுத்துவது. ரைட்டா? எதில் செலுத்துவதுன்னு சொன்னால் ஃபார் ஏ பேமெண்ட் ரிக்வெஸ்ட் சிஸ்டம். அதில் எப்படி செலுத்துவதுன்னு சொன்னால் தேட் வுட் அவைகள் அமைந்திருக்கின்றன. எவ்வாறான பி ஆல்டர்னேட்டிவ் டு த சொசைட்டி ஆஃப் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்சியல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு தான். அப்போ வேர்ல்டு வைட் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொன்ன என்னது அப்படின்னு பார்க்கும்போது இதில் நல்லா கவனிங்க. அதாவது ஆஃப்டர் இந்த 2015க்கு பிறகு, ரைட்டா? 2015 பிரிக்ஸ்னால் இந்த 5 நாடுகளை கொண்ட சமிட்னா ஒரு மாநாடு. எவ்வாறு தொடங்கப்பட்டது? மந்திரிகளால் தொடங்கப்பட்டது. 5 நாடுகளை கொண்ட ஒரு மந்திரிகளால் தொடங்கப்பட்டது. அந்த 5 நாடுகளின் மந்திரிகள் மூலமாக இந்த மாநாட்டில் எது வந்து ஆரம்பிக்கப்பட்டது? இனிஷியேட்டாக ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறாக? கன்சல்டேஷன் சொன்னால் ஆலோசனையின் பேரில், அந்த மந்திரிகளின் ஆலோசனையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. எதற்கு? ஃபார் பேமெண்ட் சிஸ்டம் சொன்னது நம்ம அந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வழிமுறை அமைக்கப்பட்டது. எவ்வாறான வழிமுறை அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்க்கலாம். ரைட்டா? எவ்வாறான வழிமுறை அந்த பேமெண்ட் சிஸ்டம். ஒரு பேமெண்ட் எப்படி வந்து பிரிக்ஸ் அந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். ரைட்டா? அப்போது எப்படி ஏற்படுத்தினார்கள்னு சொன்னால் அதை நல்லா கவனிங்க. அதான் போதும்.
ஓடிடுச்சு இது. சரி, ஓகே 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 ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் இது.